வணக்கம் எல்லாருக்கும் மாந்திரிக சேனல்லேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற வசியங்கிறது வந்துட்டு அகஸ்திய முனீஸ்வரி சொல்லி கொடுத்த வசிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் ரொம்ப 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 முக்கியமான மந்திரம் என்று சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஜபம் பண்ணவங்களுக்கு இது ஜபம் பண்ணுறது வந்து சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அகஸ்திய முனீஸ்வரி சொல்லி கொடுத்த மந்திரம் தான் ரதி வசிய மந்திரம் சொல்லுவாங்க. ரதின்னு சொன்னால் காமதேவனோட மனைவி தான் ரதி தேவி சொல்லுவாங்க. இவரை நல்லா நினைக்கணும். அதே அப்படி தானே மகாவிஷ்ணுவை நல்லா நினச்சி அவரை குருவாக நினச்சிட்டு வேணும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவாங்க. யாருக்காக இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களோட பேர், வயசு, ராசி, நட்சத்திரத்தெல்லாம் நினச்சி அவங்கள நினச்சி பெட்டில் இருந்து 11 வாட்டி ஜபம் பண்ண இப்படி தினமும் ராத்திரிகளில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் 21 நாளுக்குள்ளே உங்களை நினச்ச ஆள், சண்டையில் பிரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு தீபம் ஏற்றணும். வடக்கு திசையிலேக்கு உட்கார்ந்து தான் ஜபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. காமதேவா மந்திரத்தை மந்திர விதியாக நல்லா ஜபம் பண்ணால் கட்டாயமாக உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதே அப்படி தானே வந்து இந்த மந்திரத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறாங்க. தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணேன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் சொல்லுவாங்க. மந்திரம் இதுதான். ஓம் க்ளீம் கார ஸ்வரூபிணி ரிதீஸ்வரி சர்வவசிய மோகினி திரிபுவன சுந்தரி பராயே நம. இந்த மந்திரத்தை 11 நாள் 11 வாட்டி தினம் காலையிலும் நைட்டும் ஜபம் பண்ணனா உங்களுக்கு இந்த மந்திரத்தோட சக்தி கிடைக்கும். அதே போல் தானே இது உங்களுக்கு பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இந்த மந்திரம் நான் சொல்லி கொடுக்குறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனையிலிருந்து பிரிஞ்சு போன ஆளுங்கள் இருக்கலாம். குழந்தைகள் இல்லாமல், இல்லைன்னா குழந்தைங்களும் தனியாக்கிட்டு 2 பேரும் ஈகோக்காக பிரிஞ்சு போனவங்களெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதில் வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோகள், இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குற பூஜைகள் தான் இதெல்லாமே. அதே மாதிரி மாந்திரிகத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்காங்க. அதை எப்படி ஜபம் பண்ணணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். உங்களோட சந்தேகங்களுக்கும் எல்லாமே இந்த நம்பரில் கூப்பிடலாம். அதேபடி தானே வந்துட்டு வசிய பிரயோகம் இன்னும் சொல்கிற மந்திரம் அகஸ்தீஸ்வர முனீஸ்வரர் வந்துட்டு நமக்கு கொடுத்த ஒரு வரதானம். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நிறைய பேர் மந்திரங்களை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மந்திரங்கள் ஓரோ அக்ஷரங்களுக்கும் ஓரோ ஜீவன் இருக்காங்க. அப்போ அந்த ஜீவன் நீங்கள் தப்பான விஷயங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கும் ஆப்போசிட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனமாக பயன்படுத்தலாம். கீழே இருக்கிற நம்பரில் உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கும். அதாவது பிரசனம் வச்சு பரிகாரங்கள் என்னங்கிறது உங்களுக்கு நிர்தேசித்து கொடுப்பாங்க. அதே போல் தானே பரிகாரங்களும் செஞ்சும் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா ஆளுங்க கிட்ட போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.